துவச்சு போட நாதி இல்ல. ஊருக்கு போன பேதலேருவா 4 நாள் ஆகுது இன்னும் வராம கிடக்கா. எல்லா வேலையும் இந்த வயசுல நான் செய்ய வேண்டியிருக்கு. என்ன தெரியுமா ஒத்தையில துவச்சிட்டு கிடக்கிய? யாரு? குவாமு, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? முன்னேரத்துலயே வரலாம்லம்மா? முன்னேரத்துலயே வரணும் நினைச்சேன் சித்தி. அண்ணான்னு பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு பாத்துக்கிடுங்க. அம்மா நிமிர முடிவா, குறுக்கு வலி கொள்ளு. நீங்க ஏன் பெரியமா இப்படி ஒத்தையில வந்து பாடுபட்டு கிடக்கிய? வீட்டுல மரமும் இல்லையா? அவதான் தோப்பால. என்னத்த சொல்ல, அவ ஊருக்கு போனவ இன்னும் வரவே இல்லம்மா. வீட்டுல அப்படியே துணிமணி கிடக்கு. எத்தனை நாள் தான் நானும் அழுக்கு துணியில பார்த்துட்டு கிடப்பேன். அதான் தூக்கிட்டு துவைக்கலாம்னு வந்தேன். முடியவே மாட்டுக்கு பாத்துக்க. நீங்க 2 பேரும் மட்டுமா வந்தியா? இல்ல சித்தி, இன்னும் 3 பேர் பேர்த்த வராள்வே. நாங்க வேறசலா வரப்பே முன்ன வந்துட்டோம். அவ்வளவு வந்துட்டு தான் இருக்காள்வே. அப்படியா? சரி, நாங்க வேணா அலசி தட்டுமா பெரியமே? செத்த நேரம் இருங்க நீங்க. வேண்டாம் மக்களே, நீங்க கேட்டதே சந்தோஷம் எனக்கு. நான் பாத்துக்கிட்டே. நீங்க பாருங்க, நீ நிறைய துணி கொண்டு வந்திருக்க போலயே. ஆமா பெரியமா, கேதியாவே இல்லைன்னு 2 நாள் துணி துவைக்காம பட்ட மத்தேனா மழை மாதிரி கூஞ்சிடுது. என்ன செய்யட்டி, பொண்ணா பிறந்துட்டா எல்லா வேலையும் நம்ம தலையில தான். நம்ம கொஞ்சம் சாஞ்சிட்டோம்னா அந்த அன்னைக்கு வேலையெல்லாம் அப்படியே நின்று போகும். சரி, நேரத்தோட துவைக்க பாருங்க. நேரம் ஆயிட்டு இருட்டிட போகுது. ஏக்கா, நான் அந்த கல்லில் போய் துவைக்கம்க்கா. சரி போமா. கோமக்கா அதான் ஒட்டட்டமா ஓடியாண்டிய போல. நேரம் உள்ள நெடுமாரி 4 பேருமே சேர்ந்து துவைச்சதான் நேரத்தோட போக முடியும். வா, நீ வந்து சட்டுப்புட்டுன்னு துவைக்க ஆரம்பி. தாய் கிழவி என்னமா வேகமா சோப்படுவு? யாரை பத்திட்டு கிளவின்னு சொன்னேன்? ஆச்சி உங்கள இல்ல ஆச்சி, நான் லட்சுமியக்கால சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன். அவளை பத்தி நிட்டு நீ கிளவின்னு சொல்லியா? ஏன் நீ கிளவி ஆவே மாட்டியோ? காஞ்ச மரத்தை பார்த்து பச்சை மரம் பல்லிச்சுதான். நாளைக்கு நமக்கு அந்த நிலமனு தெரியாம. கிளவியா கிளவி? இவளெல்லாம் கிளவியே ஆக மாட்டாள்வல்ல, அவளை சொல்லியக்கு. நெடுமாரி நெடுமாரி இங்க பாரு. இந்த கிளவிக்கு லட்சுமி அக்கா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. ஆனா ஒன்னும் அவ வீட்டுல போய் குழம்பு எல்லாம் வாங்கிட்டீங்க. அதனாலதான் அவளை ஒண்ணு சொல்லணும்னு சண்டைக்கு வருது. அதுக்கிட்ட எல்லாம் ரொம்ப பேச்சு வச்சுக்கிடாத. ஊர்லயே பெரிய ரவுடி பார்த்துக்க. தெரியும்க்கா, ஆனா திடீர்னு போய் சண்டைக்கு என்னத்த கண்டேன். அது கூட கிளவி என்னத்தையும் பேசிட்டு போதுன்னு விட்டுறான். இந்த லட்சுமிக்கு வாய பத்தியா? மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்கு. உன்னைய ஒருத்தி பேசினா அவளுக்கு அப்படியே குழுகுலுன்னு இருக்கு பார்த்துக்க. அதனால என்னக்கா இருக்க தானே செய்யும். நான் அவளை என்ன பேச்சு பேசியேன். என்ன யாராவது பேசினா ஓ சந்தோஷப்படுதல் ஒன்றும் தப்பு இல்லை. என்னத்தையாவது இழுத்துட்டா 2 பேரும் சண்டை விட்டு அடப்பாளுவா. நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகணும் பார்த்தா தப்பு இல்லை. ஏன் தப்பு இல்லை? திடீர்னு ஏன் தான் நல்லவளா மறதாளுவலாமா? சரிக்கா, பேசிட்டே இருந்தா நேரம் ஆயிரும். வாங்க போய் துவைக்க போவோம். அவளாம் ஆரம்பிச்சு முடிக்க போறவே. வாங்க போவோம். ஏ பிரேமா, வா அந்த பக்கம் வா. ஏக்கா, நான் இந்த கல்லே துவைச்சுக்கிடியே, நீங்க அங்கன துவைங்க. வனஜாக்கா, வீட்டுல என்னதான் நம்ம துணியை போட்டு துவைச்சாலும் சரி, ஆத்துல வந்து துவைக்கும் போது நல்லாதான்க்கா இருக்கு. என்ன அழகா அழுக்கு போது பாருங்க. ஆமா, வீட்டுல துவைக்கதான் ஆத்துல துவைக்கதான் ஒன்னா இருக்குமா? கோமு, நான் துவைச்சிட்டேன், போயிட்டு வரேன். என்ன நேரத்தோட துவைச்சிட்டு வாங்க. சரி பெருமை, பெரியலாம் நாங்க வந்த பிறகு ஒன்னா சேர்ந்து போமே. செத்த இருங்களே. இல்ல மக்கா, நீங்க மெதுவா துவைச்சு குளிச்சுட்டு வாங்க. நான் அப்படியே மெல்ல மெல்ல நடந்துக்கிறேன். என்ன? சரி பெருமை, பாத்து போங்க. அம்மா எட்டியா அலறிட்டு அடக்கா? இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? நாங்க பேரத்தான் வந்தோம். ஒரு பட்டாம்பூச்சி பறந்து தானே பிடிக்க போனோம். அதான் நேரம் ஆயிட்டு. ரொம்ப முக்கியம்ல பட்டாம்பூச்சி பிடிக்கிறது. சின்ன நோனியில பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு அலையாள்வே. உங்க புத்தி தெரிஞ்சு தம்பி வீட்லயே விட்டுட்டு வரம்னே. எதையும் கண்டுக்காம இருக்கணும்னு மட்டும் நினைக்காதியா. வீட்டுக்கு போய் இருக்கு உங்க 2 பேத்துக்கும். அடங்காத்தனத்துல அலையாள்வே. இம்மா ஏமா பட்டாம்பூச்சி பறிக்க போனதுக்கு இந்த ஏச்சி ஆசியா? எட்டி சத்தம் கட்டாம இருங்க. தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி விட்டு பேருமே பேவுலையில போய் குளிச்சிட்டு கரையாருங்க. டீ நித்யா, நம்ம 2 பேரும் குளிப்போவா. இந்த அம்மா இப்படித்தான் அலறிட்டே கிடப்பா. சரி முனிசு, இரு ஒரு நிமிஷம். அம்மா துணியை துவைச்சு முடிச்சிட்டாலான்னு கேட்போம். ஏச போறாப்ல. இப்பதானே ஏசனா நம்மள திரும்ப திரும்ப தொண அரிக்காதியன்னு திட்டுவா. வா நம்ம குளிப்போம். இதை கேட்டு என்ன போற நீ? போறிட்டி எம்மா, துவைச்சு முடிச்சிட்டியா? ஏன் என்னமோ உதவி பண்ண போறியா? எனக்கு எதுவும் உதவி பண்ணணும்னா அமைதியா அங்கே உட்காருங்கட்டி. அது போதும் எனக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. துவைச்சிட்டியா அலசிட்டியான்னு கேட்டேன். அதிகாரத்துல எல்லாம் கேள்வி கேட்கால்வே. துவைச்சாச்சிட்டி இன்னும் கொஞ்சம் அலசனா முடிஞ்சு போகும். என்ன இப்ப என்ன இருக்கு? சரி, நீ உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிட்டே. மாமியா எனக்கத்தான் அதிகாரம் பண்ணிட்டு அலைவாள்வே. எப்பா சொல்லு மக்களே. எப்பா, அம்மா துணியை துவைச்சிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அலசிடுவாங்க. நீங்க சைக்கிள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும். அப்படியே முக்கா, நான் வாரேன். யாருக்கிட்டியா? அப்பாக்கா போன் போட்டா? ஆமா நித்யா, அப்பா தான் சொல்ல சொன்னாவே. துணிமணி எல்லாம் அப்பாட்ட கொடுத்துட்டோன்னு வைங்க, நம்ம குளிச்சுட்டு ஹாயா வீட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு அந்த அம்மா நம்ம கிட்ட பாதியை கொடுத்துருவா. நம்மளும் சுமந்துட்டு போக வேண்டியிருக்கும். சரி வா குளிப்போம். என்ன அழகா தண்ணி போகும். குளுகுளுன்னு இருக்குட்டி. ஆமா பத்தியா, வீட்டுல எத்தனை வாழை தண்ணி வச்சு குளிச்சாலும் சரி, நான் ஆத்துல வந்து ஒரு முங்கு போட்டு ஏச்சு போனா அது நல்லாதான் இருக்கு. முனிசு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போமா. அம்மா துவைக்க சோப்பு தண்ணி பூரா அங்கிட்டு தம்பி வருது. நம்ம இன்னும் தள்ளி போய் குளிப்போம். அதுக்கே எந்திக்கணும். தண்ணியோட அப்படியே நவுண்டுட்டே போவா. நித்யா ஒடியா. வாரேன். எப்பா ஒரு வழியா முடிஞ்சுப்பா. நிமிரும் போது என்னமா குறுக்கு வலிக்குது. லட்சுமி துவைச்சிட்டியா? முடிஞ்சிக்கா, இன்னும் கொஞ்சம் தான். எம்மா நீ துவைச்சிட்டியா? ஒடியா. ஏமிட்டி இப்படி படுத்து உருண்டுட்டு கிடக்கிய? எந்திரிச்சு உட்காந்து குளிங்கதான். எம்மா நீ வாமா. வாரம் டீ கைய விடு. எம்மா இங்க பாரு. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? பாட்ட பாரு. ஏமா உட்காருமா. சும்மா இருங்க டீ. மேல தண்ணி கொதி ஊத்தாதிய. குளூர்
கேக்கு. நித்யா, முனிசு, நானும் வந்துட்டேன். உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்கத்தே. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதே. தாய் கிழவி, நீங்களும் வாங்க. பாருங்கக்கா, இவ்வளவு நேரம் அமைதியா தானக்கா இருந்தா. நல்லா இருந்தா என்னைய பார்த்தா மட்டும் ஏன்னா கிறுக்காவதான்னு தெரியலக்கா. சின்ன பிள்ளையதானே லட்சுமி, சும்மா விளையாட்டுக்கு பேசுதா. ஏக்கா, கோச்சுக்கிட்டீலோ? நான் உங்களை குளிக்க சொல்லிட்டேக்கா. அந்த கோவமெல்லாம் தண்ணியோட போயிரும். நீ குளிக்க வச்சா என் கோவம் எங்க தண்ணியோட போவ? நானே தண்ணியோட போயிருவேன். அப்படி சொல்லாதியக்கா. இப்ப நான் உங்களை குளிக்க வைக்க பாருங்க. வாங்கக்கா. நெடுமாரி வீடு, நெடுமாரி நெடுமாரி வீடு, நெடுமாரி எனக்கு பயமா இருக்கு. கீழே கண்டு போட்றதே. ஏக்கா, உங்களை அப்படியே தண்ணிக்குள்ள போட்டோம்னா என்ன நல்லா இருக்கும் தெரியுமா? அழகா இருக்கும்க்கா. கோமதிக்கா கொஞ்சம் கீழே இறக்க சொல்லுங்கக்கா. நெடுமாரி வீடு, நெடுமாரி பாவம் பத்தியா நீ விளையாட்டுக்கு பண்ணது. அவ சங்கடப்படுதல்ல. அப்படியாக்கா? நான் விட்டுறேன். ஏம்மா ஏக்கா, ஏம்க்கா தள்ளி விட்டிய? நல்லா இல்லையோ? நல்லா ஜம்ப் பண்ணி விழுந்தது நல்லாதான்க்கா இருந்தது. தூராப்பா, வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த பேச்சு கொடுத்துறாத பாத்துக்க. நெடுமாரி நானும் வந்துட்டேன். வனஜாக்கா, துவச்சு முடிஞ்சா? முடிஞ்சது சின்ன பொண்ணு. ஓகையா 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 ஓகையா. கோடி அருவி கொட்டுதே அடங்கி மேல. நீசி மனசாசைக்கு பாட்ட பத்தியா? ஏக்கா, நானும் முடிச்சிட்டேன். பிரேமா, ஓடியா வந்து ஜாயின் பண்ணிக்க. இதோ வந்துட்டேன். குளிச்சா குத்தாலோ கும்பிட்டா பரமசிவம் குடிச்சா நீர் மோரு. ஹே சொக்கபடி மீனாட்சி சொக்கனந்தனாண்டே. சரி பிள்ளைலாம் சிரிச்சு சிரிச்சு விளையாடலாம் போதுமுக்கா. சட்டுப்பட்டுன்னு குடிச்சிட்டு கரையருங்க இருட்டிட்டு. எம்மா நீங்க குளிமா. ரொம்ப குளிர் ஊட்டி. நானும் உங்களை மாதிரி படுத்துருண்டோம்னா ஜலதோஷம் பிடிச்சிக்கிடும். அப்புறம் 2 நாள் நான் படுத்துக்கிடுவேன். வேற சோத்துக்கு எங்க போவிய? நான் கோதி குளிச்சிட்டு வரேன். லட்சுமிக்கா, நீங்க கோதி தான் குளிக்க போறீங்களா இல்ல தண்ணியில உருண்டெஞ்சு வர போறீங்களாக்கா? நானும் ராணியக்கா மாதிரி கோதி தான் குளிக்கணும். தரையில உருண்டுட்டு கிடந்தா மண்டடி வந்துடும் எனக்கெல்லாம். ஆமாக்கா, நீங்க தரையில உருண்டு குளிச்சுன்னு வைங்களேன், உங்க தலையில இருக்க வயலட் கலர் பெயிண்ட் போயிரும். அப்புறம் உங்களை அடையாளமே தெரியாம போயிரும் பாத்துக்குங்க. கோமக்கா, நான் குளிச்சிட்டு கரையறதம்க்கா. சட்டுன்னு துணிமணில எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சேருவோம். இந்த கிறுக்கு பிடிச்ச வக்கட்டெல்லாம் எனக்கு பேசிக்கிட்டு இருக்க முடியாது. சும்மா விளையாட்டுக்கு பேச லட்சுமி, அதுக்கெல்லாம் கோபப்படாத. எனக்கு இவ பேச ஆரம்பிச்சாலே பிடிக்க மாட்டேங்குக்கா. நான் வீட்டை பக்கம் போறேன். நேராவு. லட்சுமி அக்கா, நானும் உங்க கூட வரேன். போறாதிய. வெறும் விளங்காதவா. ஏப்பா, எம்பிட்டு தூரம் நடக்க வேண்டியிருக்கு. துணியை துவைக்க குளிக்கலாம் ஆத்துல நல்லாதான் இருக்கு. இந்த ஈர துணியை சுமந்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏண்டா வந்தோன்னு தோணுது. வனஜாக்கா, இப்பவே இப்படி சொல்லிட்டியல, இன்னும் போகணும். 1/2 கிலோமீட்டர் இன்னும் போக வேண்டியிருக்கு. ஆமாக்கா, நம்ம வீடுகளும் இங்க இருக்க வீடுகள் மாதிரி ஆத்து பக்கத்துல இருந்தா என்ன நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? ஆத்துல வெள்ளம் வந்தா அடிச்சிட்டு போகும். தாய் கிழவிக்கு இந்த நேரத்துலயும் காமெடியை பாரு. நான் ஒன்னும் காமெடி பண்ணல. உள்ளதான் சொன்னேன். உன்னைய மாதிரி நினைச்சியோ? அப்பப்போ வீட்டுல வெயிட் தூக்கி வச்சு வேலை பார்த்தா உனக்கு கனமா தெரியாது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல போன பார்த்துட்டு படுத்து இருந்துச்சுட்டு இப்ப குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு வந்த. இப்ப துணியை தூக்கிட்டு நடக்க முடியல உனக்கு. ஏன் முனிசு, நீ அப்பாக்கு போன் போட்டலாட்டி இன்னுமா அப்பா வராம இருக்காவே? அம்மா பாதி தூரம் நடந்து வந்துட்டா. எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வரா? நம்மகிட்டையும் தரமாட்டா கேட்டா. உன் கண்ணு முன்னாடி தானே நித்யா பேசுனேன். அப்பா எங்க நிக்காவேனே தெரியல. திரும்ப போன் அடிச்சா போன் போகவும் மாட்டுக்கு. ஆத்துக்கிட்ட வந்துட்டாவும் நினைக்காதான் சிக்னல் இல்லாம போன் போக மாட்டேங்கி. அப்பெல்லாம் நான் ஆத்துல வச்சு போன் போடும்போதே எத்தனை தடவை ட்ரை பண்ணி அப்புறம் எடுத்தாவ தெரியுமா? ஆமா, இவ்வளவு தூரம் வந்துட்டா அம்மா. இதுக்கப்புறம் அப்பா வந்தா என்ன வராட்டி என்ன? பாதி தூரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் பாதி தூரம் நடந்தா வீடே வந்துடும். இதுக்கப்புறம் அப்பா வந்து துணியை தூக்கிட்டு போனா என்ன போவாட்டி என்ன? ஏ அம்மா, அதுக்குள்ள இருட்டிடுதே. ஆமாக்கா, நம்ம வந்ததே நேரம் கழிச்சு தானே வந்தோம். எவ்வளவு நேரம் சென்று வந்தோம். இவ்வளவு நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்தோமே நினைங்க. ஆமா, அதுவும் சரிதான். ஏம்மா, நான் வேணா தீட்டட்டம்மா செத்த நேரம்? வேண்டாம்மா, நீ போ. உன்னை போய் நடப்போ. கோமதி அக்கா, உங்களுக்கும் நடக்க முடியலக்கா. பிள்ளைகள்ட்ட கொடுங்களேன், செத்த நேரம் வச்சுட்டு வருவாள்வே. ஆமாம்மா, இருக்கல நீ தான் நிறைய துணி வச்சிருக்கா. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தூக்கிட்டு வரோம். கொண்டா ஏட்டி போங்க. எனக்கு தூக்கிட்டு வர முடியல. உங்கள்கிட்ட கத்த வைக்காதியா? முன்ன போங்க. ஏக்கா, அவள்கிட்ட கொடுங்கக்கா, தூக்கிட்டு வருவாள்வே. இல்ல நெடுமாரி, உனக்கு இவளோட பத்தி தெரியாது. இன்னைக்கு தூக்கிட்டு வருவாள்வே. இப்படிதான் போன தடவை ஒரு தடவை ஆத்துக்கு வந்தப்போ தூக்கிட்டு வாங்கட்டின்னு வாளியை கொடுத்தேன் பாத்துக்க. வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாள்வே. அன்னைக்கு ராத்திரி பூரா கைவலி கால்வலின்னு உயிரை எடுத்துட்டாள்வே. 2 நாள் பள்ளியிடத்துக்கும் போகாம கட்டடிச்சிட்டாலும் பாத்துக்க. இவளோட நம்பிலாம் கொடுக்க முடியாது. ஏ அப்பா, இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குன்னா அவள்கிட்ட. அம்மா, ரொம்ப பேசாத என்ன? உனக்கு கை வலிக்குன்னு சொல்லுவேன்னா நாங்க தூக்கிட்டு வரணும். என்னமோ நாங்க போன தடவை பொய் சொன்ன மாதிரி சொல்லியா? போன தடவை நிஜமாவே எங்க கைகாலாம் வலிச்சுது. அதனால தான் சொன்னோம். தெரியுமிட்டி உங்களை பத்தி. எனக்கு இப்ப பேச ஆவி இல்ல. செத்த நேரம் என்னை விடுங்க. நான் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பேச வச்சுக்கிடுங்க. இப்போதைக்கு அமைதியா வாங்கிட்டி நல்லா இருப்பிய. முனிசு, அங்க பாரு, அப்பா பைக் மாதிரி தெரியுது. எம்மா, அப்பா வந்துட்டவே. ஏன்பா இவ்வளவு நேரம்? முன்னேரத்தே வரலாம்ல.
முருகேஷ் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருந்தாமக்கா, பேசிட்டே நேராயிட்டு. எம்மா அப்பாட்ட கூட அப்பா வீட்டுக்கு கொண்டு போயிடுவாவ. இன்னும் கொஞ்ச தூரம் நிரட்டி நம்மளே கொண்டு போயிருவோம். இவர் எதுக்கு இப்போ வந்து நிக்காரு? எம்மா இன்னும் கொஞ்ச தூரம்லாம் இல்லை, இன்னும் 3 தெரு நடக்கணும். கொண்டா நான் தூக்கிட்டு போறேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கை வலிக்கு கால் வலிக்கு குறுக்கொலிக்குன்னு படா படுத்திட்டு அடப்ப என்ன. என்னே அவிய தரட்ட என்ன என் வாழைய தரேன் கொண்டு போறீங்களானே? நடு மாதிரி முடிய விடு. கோமதி அக்கா வயசானவைய தூக்கிட்டு நடக்க முடியலன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன கேடு வந்தது? நடக்க வேண்டியதானே? சரி விடம்மா, நான் கொடுக்கல விடு. எம்மா கொண்டா, நான் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கேன். நமக்கே உட்காரதுக்கு இடம் கம்மியாத்தான் இருக்கும் போலயே. சரி கோமு, நான் முன்ன போய்கிட்டு இருக்கேன், மெல்ல வாங்க என்ன. மக்களே, அம்மா கூட பார்த்து வாங்க, அங்கிட்டு இங்கிட்டு போவாதிய. சரிப்பா. சரி வாரேன். எம்மா இனி நீ ஃப்ரீ தானே? ஜாலியா நடந்து போலாம் வீட்டுக்கு. பாங்கட்டி முன்னாடி பாங்க. நித்யா, அப்பா வண்டியை எடுத்துட்டு வரவும் அம்மா மூஞ்சில என்ன சந்தோஷம் தெரியுமா? ஆனாலும் வெளி காட்டிக்கிட மாட்டா. ஏட்டி ரோட்ல வச்சு நீ கேவலப்படுத்தியாதி ஏட்டி. வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம். சரி சரி, சும்மா தான் நடந்து வர. எங்க பின்னாடியே வா, நாங்க முன்னாடி வரசா போறோம். எட்டெல்லாம் மெயின் ரோடு, கார்லாம் போகும், மெதுவா போங்க. காதுல வாங்கியால் பாரு. பிரேமாலோ, இந்த கோமதியை பத்தியா? இத்தனை பேர் கூட வரமே, அவ கூட மட்டும் புருஷன்ட்டு கொடுத்து அனுப்பிவிட்டா. அம்மா பக்கெட்டையும் கொஞ்சம் வாங்கி என்ன கொண்டு வாங்கன்னா கொண்டு போகல இருக்க போறாரு. ஆமா, எவா நமக்கு உதவி பண்ண போறா? நம்ம தான் மற்றவனுக்கு ஓடி ஓடி உதவி செய்யணும். இவன் நம்மகிட்டே பிட்டப்படுதா? ஒரு நாள் ஒரு உதவி ஒருத்தருக்கு செஞ்சதே கிடையாது. நடிக்கா ரொம்ப. ஆமா பத்தியா, எல்லாவனும் காரியதான். அவளுக்கு புருஷன் மாதிரி நல்லா அமைச்சிருக்கணும் பாரு. பொண்டாட்டிக்கு கை வலிக்கணும் மெனக்கட்டு காடு வரைக்கும் வந்து கூட்டிட்டு போறாரே. நமக்கும் வச்சிருக்கத பாரு. நம்ம என்ன செய்தோம் எங்க இருக்கோம்னு கூட அது அவளுக்கு தெரியாது. ஆமாக்கா, பொங்கி போட்டா நல்லா மூக்கு பிடிக்க திம்பானுவே. மற்றபடி நம்மளை பத்தி எவன் கவலைப்பட போறான்? நம்ம தான் மாங்குன்னு வேலை செய்யணும், அவனுக்கும் அவன் ஆத்தாளுக்கும் பிள்ளைகளுக்கும். இதையெல்லாம் பேசி என்ன போகுதுக்கா? எல்லாம் நம்ம விதி. இதுக்கும் ஒரு வரம் வாங்கி வரணும் ஆண்டவன்ட்ட. வாங்க வெரசா நடப்போம். சட்டுப்புட்டுன்னு வீட்டுக்கு போவோம். ஆனால் வீட்டுக்கு போனாலும் வாஞ்சப்பாடு இருக்காது. வேலை போகணும், துணியை காய போடணும். மத்தியானத்துக்கு துணியில காய போட்டுட்டு மறுபடியும் காப்பி போடவா டீயை போடவா, நைட்டுக்கு சாப்பாடு செய்யவான்னு மறுபடியும் ஆரம்பிக்கணும். வேலை தான் போய்கிட்டே இருக்குமே. பொண்ணா பிறந்தாச்சுன்னா இப்படித்தான் சீரழி வேண்டியிருக்கு. ஆமா, வேற என்ன செய்ய? நம்ம இப்படி புலம்பத்தான் லைக்கு. நமக்கும் இப்படியெல்லாம் வீட்டுக்காரன் அமைஞ்சா நல்லா தான் இருக்கும். பாரு, வயசான காலத்துலையும் பொண்டாட்டிக்கு கை வலிக்க கூடாதுன்னு வந்து பாசமா வந்து துணிமணிலாம் வாங்கிட்டு போறாரு. என் வீட்டில் உள்ளவே நான் துணியை துவச்சிட்டு போனாலும் கூட ஒரு துணி எடுத்து காய கூட போட மாட்டாரு. ஏன் 4 மணி கதை பேசவா நேரம்? நடு ரோட்ல நின்று தலையில சுமந்துக்கிட்டு தான் கதை பேசுவீங்களோ? வீட்டுக்கு போய் 6 முறை உட்காந்து பேசுவோம் வாங்க. இவா ஒருத்திமா, எவகிட்டையாவது கதை பேசிட்டே நடந்தா தான் நம்மளுக்கு அசதி தெரியாது. ஒருத்தட்டு ஒன்று பேச முன்னா வந்துருவா நாட்டாம பண்றதுக்கு நேட்டக்கோக்கு.